பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நீங்கள் சொன்னபடியே நடக்கும். ஆதார வசனம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20 22 வரை உள்ள வசனங்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவி சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்திற்குள் காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்கள் அவை ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். தேவ அன்புக்குரியவர்களே, யோசுவா புஸ்தகத்தில் இவ்வாறாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். யோசுவாவோடு பேசுகிறார் கர்த்தர். அதாவது கட்டளை கொடுக்கிறார். இது ஆலோசனை இல்லைங்க, முடிஞ்சா ஜெய், முடியாவிட்டா விட்டுவிடு என்பதல்ல. இது ஜீவன், இதுதான் ஜீவன், வாழ்வு. உன் வழி வாய்க்கும், நீ புத்திமானாய் இருப்பாய். நீ எதை கையிட்டு செய்கிறாயோ, அது விருப்பம் கொண்டு கேட்கிறாயோ, அது அப்படியே நடக்கும், வாய்க்கும். வெற்றியாளனாகவே எப்போதும் இருப்பாய் என்று பொருள்பட பேசினார். அது என்ன? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், அதாவது இந்த வேதம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இரவும் பகலை அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இதுதான் இயேசு சொன்னார், என்னில் அன்பு கூறுவன் என் கட்டளைகளை கை கொள்ளுவான். அதாவது ஒரு வார்த்தையை கர்த்தர் தமது அன்பு முழுவதையும் கல்வாரியிலே வெளிப்படுத்தினார். பின் சரி, அவ்வளவுதான், முழுமையும் கொடுத்து விட்டேன், நீ எப்படியாவது போய் பிழைத்துக்கொள், ரட்சித்து விட்டேன், போய் பிழைத்துக்கொள் என்று நம்மை விட்டு விடவில்லை. நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று, மீண்டும் வருவேன் என்று யோவான் 14:18 சொல்லினார். பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே வாசம் செய்கிறார். சர்வத்தையும் படைத்தவர், சர்வ ஞானி, சர்வ ஆசீர்வாதங்களுக்கு ஊற்றாய் இருப்பவரே நமக்குள் இருக்கிறார். அனைத்திற்கும் பதில் கொடுப்பவர், பரிகாரியாக இருப்பவர், பதிலாகவே இருப்பவர் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த பொக்கிஷத்தை நாம் இந்த உடலாகிய மண் பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். இந்த ஸ்லாக்கியத்தை நீங்கள் அறிந்து உணர்ந்து இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். எந்த செய்து கொடுத்தாலும் இதை நான் இணைத்து கொண்டே வருகிறேன் தினமும். காரணம், நம்மிடம் என்ன உள்ளது, நாம் யார் என்பதில் தெளிவு வந்துவிட்டால் பரலோக வாழ்வை பூலோகத்திலே அனுபவிக்கலாம். இதை எங்கு உணர்ந்து புரிந்து அறிந்து செயல்பட்டு இந்த விசுவாசி வாழ்ந்து விடுவானோ என்று பயந்து பிசாசு நம் மனக்கண்கள் முன்பாக எதையோ காட்டி இதை மறைத்து விடுகிறான். தினமும் இயேசு பங்காளர்கள் மீதோ குடும்பத்தின் மீதோ அவனுடைய ஆளுகையை அசுத்த கரத்தி எடு, ஒளிந்து போ, உனக்கு குருட்டாட்டம் பிடிப்பதாக இயேசுவே நாமத்தில் என்று இப்பொழுது சிறு ஜெபத்தை ஏறெடுப்போமாக. ஒரு செடி பூ பூத்து காய்காத்து கொழுமையாக நிற்பதை, வளர்வதை நின்று பார்க்கிறோம். அது மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு குழந்தை வளர்ந்து வருகிறது, தவழ்கிறது, பின் எழும்பி நிற்கிறது, நடக்கிறது, ஓடுகிறது. இதை பார்த்து ஆனந்தம் கொள்கிறோம். இந்த வளர்ச்சிக்கு, செழிப்பிற்கு காரணம் அதற்குள் இருக்கும் ஜீவன். அந்த ஜீவனை நாம் பார்க்க முடியாது, நுகர முடியாது, தொட முடியாது. ஆனால் நாம் அதை அனுபவிக்கலாம். இதை நம்புவதற்கு கடினம் இல்லை. அதேபோல் தேவ வார்த்தையில் ஜீவன் உண்டு. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உடையதாக இருக்கிறது. அந்த வார்த்தைக்குள் இருக்கும் ஜீவனையும் வல்லமையும் பிரிக்க முடியாது, பார்க்க முடியாது, தொட முடியாது. அது கொண்டு வரும் ரிசல்ட்டை அனுபவிக்க முடியும். இவைகள் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட பேசின வார்த்தைகள். சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் பேச பேச வார்த்தை வெளிப்பட எப்படி எல்லாம் உண்டாயிற்றோ அப்படியே இன்றும் செயல்படும். அப்படியே பேசப்பட்ட வார்த்தைகள் தான் வேதத்தில் உள்ளது. அதற்குள் வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அதனால் தான் சங்கீதம் 138:2 தாவீது இப்படி எழுதி வைத்தான், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்றான். அனுபவத்தை சொல்கிறான். ஆகையால் தான் சாலோமன் இந்த வசனங்களை கவனி, கேள், திரும்ப கேள், திரும்ப கேள், உன் இருதயத்தை வார்த்தைகளால் நிரப்பு, அவைகள் பிசாசு கொள்ளை கொண்டு போகாதபடி காத்துக்கொள். அப்படி என்றால் நீ அதை அசால்ட்டாக விட்டு விடாதே, கண்டுபிடி என்றான். எதை கண்டுபிடிப்பது? குடும்ப சமாதானத்தோடு சண்டை சச்சரவு இல்லாமல் ஆனந்தமாக இருக்க வேண்டுமா? எல்லாரும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டுமா? தெய்வ பயத்தோடு ஒழுக்கத்தோடு பிள்ளைகள் வளர வேண்டுமா? செய்கிற காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லாக ஆக வேண்டுமா? எது வேண்டுமானாலும் அதற்குரிய வார்த்தையை, வசனத்தை வேதத்திலிருந்து கண்டுபிடியுங்கள்.
முறையாக சரியான நேரம் கொடுத்து வேதத்தை தியானித்தோடு ஆவியானவர் உதவி கொண்டு வாசிக்க வேண்டும். பின் அதையே தியானிக்க வேண்டும். மாடு அசைபோடுதல் பார்த்திருக்கிறீர்களா? பிள்ளை எல்லாம் மேய்ந்து கொண்டு வந்து படுத்துக்கொள்ளும். பின் ஒரு கவலமாக வயிற்றுக்குள்ளே இருந்து வாய்க்கு வரும். மென்னு 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 அப்புறம் விழுக்கும். அடுத்த கவலம் வரும். அதுபோல நாம் எல்லாவற்றையும் மனப்பாடம் என்னும் மூளையில் வைத்துக்கொண்டு பின் ஒரு வசனமாக எடுத்து தியானித்து 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 திரும்ப திரும்ப இருதயத்தில் நிரப்ப வேண்டும். மனப்பாடம் பண்ணி இருதயத்தில் நிரப்ப வேண்டும். ஜீவ வசனங்கள் உள்ளே நிரம்ப நிரம்ப வேண்டாத அலக்களிக்கும் சிந்தனைகள் ஆவிகள் உங்களை விட்டு போய்விடும். அல்லேலூயா. வசனம் இருந்தால் நீங்கள் வாழ்வு பெற்றவர்கள். வசனம் உங்களுக்குள் நிரம்பி இருந்தால் நீங்கள் ஜீவன் பெற்றவர்கள். இந்த வார்த்தையின்படி, அதாவது வசனத்தை சொல்ல வேண்டும். உதாரணமாக, என் குடும்பம் கீழாகாது மேலாகும், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாம் அது எல்லாம் மாறிவிடும், என் பிள்ளைகள் சூப்பராக இருப்பார்கள், வேதத்தினுடைய வசனத்தின்படி என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என்னுடைய தாழ்பால்களை படுத்தி என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பேன், எங்களுக்கு தீமையை நாங்கள் காண்பதில்லை, திகில் எங்களிடம் வருவது இல்லை என்று திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். என் குடும்பம் செழிக்கும், வளரும். அந்த ஜீவனை விதையுங்கள். தினமும் வார்த்தை எடுத்து எடுத்து சொல்ல 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 உங்கள் சூழ்நிலைகள் மேலே பேச பேச அதை விதைக்கிறீர்கள். நன்றி செலுத்துங்கள். வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு நன்றி செலுத்துங்கள். அடையும் வரை விடாமல் விசுவாசத்தோடு சொல்லி சொல்லி ஆசீர்வதியுங்கள். மனக்கண்களில் வார்த்தையை மாமிச கண்களில் காண்பீர்கள். மார்க்கு 11:23-24 வசனங்களை வாசியுங்கள். இப்படி உங்களை ஆசீர்வதிப்பதே தேவசித்தம். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நடக்காது. வெளிய மடியில் மாங்காய் போட மாட்டார். இந்த சத்தியத்தை புரிந்து அறிந்து கொண்டால் நீங்கள் சகல பலவீனங்களிலிருந்து, கடன் என்ற பலவீனம், நோய் என்ற பலவீனம், சண்டை என்ற பலவீனம், பிரிவினை என்ற பலவீனம், தோல்வி, கவலை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. நம்புங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீ ஜீவனை வல்லமையை மறைத்து வைக்கவில்லை, எங்களிடமே கொடுத்திருக்கிறேன். இன்றிலிருந்து முறையாக வேதம் வாசித்து உம்முடைய ஜீவ வார்த்தைகளை இருதயத்தை நிரப்புவோம். இருதயத்தின் நிறைவே வாய் பேசும். எங்களுடைய வாயின் வார்த்தையின்படியே நடக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம். உமது வார்த்தை, உமது வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அதை செய்து முடிக்காமல் வெறுமனே திரும்புவதில்லை. இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா.